ഇമോഷണലായിട്ട് ടച്ച് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. മനസ്സിലാക്കണമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇറ്റ്സ് എ വണ്ടർഫുൾ ഫിലിം. ഓക്കെ, ഇങ്ങനെ വാട്ട് വാസ് ദ ഇൻസ്പിറേഷൻ ടു ഡു ദിസ് ഫിലിം? വാഴ mainly you said it is your story, but seeing in the screen it felt something connecting to you, you know. என்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும் போது, நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும் போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய கதை இதுதான். நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா, என்னோட ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்தை வந்துகிட்டே இருக்கும். நான் அஸ்டிமேட்டராக இருக்கும்போது என்னோட டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம், பெரிய கர்ணன், மாமன்லாம் வந்ததுக்கப்புறம், குயிஸ் மாரி செல்வராஜ் அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ஃபிலிம் என்னோட 3 படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மாரி செல்வராஜ் நான் யார் அப்படின்னு ஒரு டிபேட் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் நானே அதை சொல்லிடலாம், நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிடலாம்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை. Sir, when did you find the 2 boys, sir? How did you mold them actually? அதே சொன்னேன், எங்கள் ஊர் பசங்க தான், அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான். பசங்க அவங்க என்னோட ஆட்டிடியூட்டில் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையை, நான் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை, எனக்கும் அவங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியல. நான் அப்போ எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன்ஸில் வந்துட்டு இருக்கானுங்க. கையில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. கூட்டி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுங்க. எப்படி சார் அந்த ஆக்ஷனுக்கு கற்றுக்குள்ள அவங்க மோல்ட் பண்ணாங்க? ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா? ட்ரைனிங்னா ஒன்லி எமோஷனல் கனெக்ட் தான். எனக்கு அவங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா, அக்கா, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான், அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான். அப்போது அம்மா அழும்போது அவன் பார்ப்பேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க க்ரௌடில் இருந்து அழுதுட்டு இருப்பாங்க, அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அப்படி அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவன் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அதனால அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னோட கதை, இது ஒருத்தரோட வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவன் இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொன்று என்னோட ஆட்டிடியூட் அவன் ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஊரில் எப்படி என்னோட வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அதை ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக கன்செப்ட் அவன் ஆக்டிவாக யோசிக்கவே இல்லை. அதுதான் ஆக்டிங் நினைக்க அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோதான். இப்படி ட்ரைனிங்லாம் பண்ணல. நான் மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம். எந்த ட்ரைனிங்லாம் பண்ணல. பசங்க 2 பேர் இவங்க தான் முடிவு பண்ணோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சுட்டு படத்தை. தேங்க்யூ சார். உங்களோட என்ன படம் எல்லாத்துலேயும் ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த சொசைட்டியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு திரும்ப கோபம் எதையும், அதாவது யார் சொல்றது நம்மகிட்ட ஒன்று இருக்கு, அதை நம்ம இருக்கா இல்லையா, நான் பண்றேன் பண்ணாம போகணும், நிறைய டவுட், நிறைய விஷயங்களை ஈஸியாக ஏமாற்றிட முடியும். சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அது தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துருச்சு இப்போ. பட் விக்டிமே பேசும்போது விக்டிம் பேசிய அவருடைய சூழல் வந்துருச்சுங்க. யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்தில் விக்டிம் பேச மாட்டாங்க. விக்டிம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு சோர்ஸ் இருக்கும், அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த சோர்ஸ் மேலேயே ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும். இவன் உண்மையை பேசுனானா பொய் பேசுனானான்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் தான் நீங்கள் அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மெயின் ரீசன். நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துடுச்சு. எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுறாங்க. அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லை. இப்போ எனக்காக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவரும் இருக்காது, ஆனால் அவர் சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுறாரு. அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்றேன், நீங்க தள்ளுங்க நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றதுனால தான் அந்த விஷயம். தேங்க்யூ. அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ் தெரியும். ஓகே, என்னோட 3 சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லுவேன். இன்னொரு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணீரும் தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்பவுமே வந்து அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சி அவங்களுக்கு வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க.
என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லியும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு, என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸ்க்குமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தெரியாமல் நடிச்சதே கிடையாது. நான் அவங்களை கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையை சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்க இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிக்கிலா ஆகட்டும், ரிஷா ஆகட்டும், எவ்வளோ நடிச்ச எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making that clarification. சிங்கிள் காஸ்டிங் இருக்கு. ஏன் அந்த சிங்கிள் டைரக்டர்? நார்மலி அந்த ஃபிலிம் நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், எங்க சித்தப்பா அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தீங்க, எங்க அப்பா வந்து ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர், எங்க சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட். இந்த 2 பேருமே என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்துல எங்க சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்க சித்தப்பா பையனும் இந்த விபத்துல இறந்து போயிட்டான். இந்த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணி. தேங்க்யூ. നിക്കില്ല സാറിന് ഭയങ്കര ഫാനാണ്. സാറിന്റെ പൊളിറ്റിക്സ് സാറ് സിനിമയിൽ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. ഏതെങ്കിലും തരത്തിൽ സാറിന്റെ വ്യക്തി ജീവിതത്തിൽ അധികാരികൾ സാറിന്റെ സിനിമയിൽ ഇടപെട്ടിട്ടുണ്ടോ? സെൻസറിങ് സിനിമയിൽ ബാധിക്കാറുണ്ടോ എന്തെങ്കിലും? ഇത്രയും റോ ആയിട്ട് സിനിമ എടുക്കുമ്പോൾ തന്നെ சென்சார் எல்லா படமுமே അത് വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? സെൻസർഷിപ്പ് സിനിമയിൽ വേണം? கர்ணன் வந்து ஒரு நான் ஷூட் பண்ணதை விட ஒரு 75 தான் வெளியே வந்துச்சு. 30% கர்ணனில் வந்து த ஐடியாலஜி, மை கேரக்டர்ஸ், சில ஷார்ட்ஸ் எல்லாம் போய் தான் வந்துச்சு. மாமன்னன் அதே மாதிரி தான். பட் வாழையில் அப்படி நடக்கல. வாழை மட்டும்தான் ஈஸியாக வெளியே வந்த ஒரு படம். சென்சார் ஆஃபீஸில் வந்து வெளியே வந்த படம். பட் பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன் 3மே நிறைய சிக்கல், நிறைய காம்ப்ளிகேட்டடாக ஷார்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன், கொண்டு வந்து. മാരി സാറിന്റെ എല്ലാ പടങ്ങളിലും ഒരു ബേസിക് കളർ ടോൺ ഫോളോ ചെയ്താണ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ മാമൻ എടുത്താലും ശരി, പരിയേരം പെരുമാൾ എടുത്താലും ശരി, എല്ലാത്തിനും ഒരു ബേസിക്, ഇതിന് പോലും ഒരു കളർ പാറ്റേൺ ഫോളോ ചെയ്തിട്ട് ഒരേപോലെ ഫീൽ ചെയ്യുന്നു. അറിഞ്ഞുകൊണ്ട് ചെയ്യുന്നതാണോ, ഒക്കേഷനിൽ ചെയ്യുന്നതാണോ, അത് ആക്സിഡന്റലി സംഭവിക്കുന്നതാണോ? பிளாக் அண்ட் ஒயிட் கேட்குறது கலர் பேலட் கேட்குறது. பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் பேலட். பிளாக் அண்ட் ஒயிட் என்கிட்ட இருக்க ஒரு, என்கிட்ட எது நான் நிஜம் நம்புகிறனோ அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ண அதிகமாக விருப்பப்படுவேன். ஏன்னா அது எல்லாமே நாஸ்டாலஜிக்கலாக இருக்கனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒரு பெயின் கனெக்ட் உண்டு, ஒரு பெயின் கிராஸ் பண்ண முடியும். மற்ற கலர் பேலட் வந்து நான் பெருசாக அந்த கலர் பேலட் யோசிக்கிறது இல்லை. பட் லைவாக இருக்கணும், அது வந்து ட்ரூலியாக இருக்கணும், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணது என்னோட கலர் பேலட் எல்லாமே.